ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் மட்டும்தான் நம்மளோட சேனல்ல நம்ம போடலாம்னு நினைச்சிருக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு அது யூஸா இருக்கும். நான் போன நேரம் லாஸ்ட் வீடியோ இன்ட்ரோவா கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரெண்டு விதமான பிளவுஸ் கட்டிங் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்ற இப்ப நம்ம பழைய நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல போட்டிருந்த மெத்தட் அப்பர் செஸ்ட் எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி செய்யறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் பிளவுஸ் கட்டிங். அடுத்த செகண்ட் மெத்தட் நான் போய் கத்துட்டு செய்யற மெத்தட் மிடில் செஸ்ட் ஹையஸ்ட் பார்ட்டை எடுத்துட்டு செய்யற மெத்தட். இப்ப நான் உங்களுக்கு அப்பர் செஸ்ட் வச்சு செய்யறேன். இப்ப எனக்கு 40 சைஸ் உள்ளவங்களுக்காக தான் அந்த பிளவுஸ் கட்டிங் போடுறேன். ஒவ்வொரு சைஸ்க்குமே நான் போடுவேன். இப்ப நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் இந்த இடத்துல 40 வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அப்ப அது உங்களுக்கு இப்ப டேப்பை நீங்க எப்படி அளவு எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அதை வச்சுட்டு உங்களோட சைஸ் என்ன வருதோ அது மாதிரி செய்யுங்க. இப்ப நீங்க டேப் அப்படி கையை தூக்கிட்டு உங்களுக்கு நம்மளோட அக்குள் இருக்கு, இந்த அண்டர் ஆர்ம் இருக்குது, இந்த அண்டர் ஆர்முக்கு அடியில இந்த டேப்பை இப்படி விட்டுக்குறங்க. விட்டுட்டு இப்படி ரவுண்ட் அப் பண்ணி நீங்க ஒன்னும் கையெல்லாம் உள்ளுக்குள்ள விட தேவையில்லை, விரலெல்லாம் விட தேவையில்லை. சரியா இந்த மெட்டலும் இந்த டேப்போட அளவும் எங்க டச் ஆகுதுன்னு இப்படி பாருங்க. இந்த இடத்துல 40 வரணும். அப்பர் செஸ்ட் 40 வர்ற அளவுக்கு தான் நான் இப்ப பிளவுஸ் கட்டிங் போட போறேன். உங்களுக்கு இந்த இடத்துல 40 வந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அடுத்தது இந்த ரெண்டாவது இந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் பார்ட்டா இருக்குது, அது மாதிரி எனக்கு தேவை, அதுல கொஞ்சம் 1/4 இன்ச் 1/2 இன்ச் பண்ணணும். எப்பவுமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஒரு 2 இன்ச் கூட இருக்கும், இல்ல 1 இன்ச் கூட இருக்கும். ரொம்ப பெருசுன்னா ஒரு 3 இன்ச் கூட இருக்கும். அப்ப ரொம்ப அப்நார்மல் தான் நம்மளுக்கு, இதை விட இது ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இந்த மாதிரி செய்யற நேரம் நம்மளுக்கு சரியா இருக்கும். சோ நீங்க இந்த அளவை எடுத்துக்கிறங்க. இப்ப 40 சைஸ்னா இந்த இடத்துல உங்களுக்கு 40 வரணும். மெட்டல் அப்படி வெளியே வச்சுட்டு இந்த பாருங்க. நீங்க ரொம்ப பிளவுஸ்க்கு ஒரு அளவு டைட் இருந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. நம்ம வேற கார்மெண்ட்ஸ் எடுக்கிற நேரம் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிறங்க. இப்ப நான் பிளவுஸ்னால கொஞ்சம் நம்மளுக்கு டைட் ஃபிட்டிங். சப்போஸ் நான் லூஸ் ஃபிட்டிங் தான் போடுவேன்னா நீங்க கொஞ்சம் லூஸா எடுத்துக்கிறங்க. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 40 வரணும். இதுதான் மெயின் மெஷர்மெண்ட். நான் சொல்றது 40 சைஸ் அப்படின்னு சொல்லல. பிளவுஸ் கட்டிங் நம்பர் 1, அதாவது ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு இந்த அப்பர் செஸ்ட் 40. அடுத்தது ஷோல்டருக்கு நீங்க இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரையும் சரியா மேல தூக்கியெல்லாம் ஒண்ணு எடுக்க வேணாம். சரியா டேப்பை இப்படி பின்னாடி விட்டுக்கிறங்க. விட்டுட்டு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருந்தா கூப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிட்டு எடுங்க. இல்ல செல்ஃப் மெஷர்மெண்ட் உங்களால எடுக்க முடியும்னா இப்படி எடுத்துக்கிறங்க. சரியா இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரையும் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு நீங்க பாத்துக்கிறங்க. பார்த்துட்டு அப்ப அது சரியா அதுதான் உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். அப்ப நீங்க அதை அப்படி வச்சு பார்க்கையில உங்களுக்கு இந்த டேப் இப்படி சரியாவே இப்படி இருக்கணும். இது மடிஞ்சு மேல தூக்கி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரையும் நம்மளுக்கு சரியா இருக்கணும். அதுதான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்ப நம்ம அப்பர் செஸ்ட் எடுத்தாச்சு, ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம போடுற இந்த மாதிரி மெத்தட்ல நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்ட் கரெக்டா அந்த அளவுல செட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் செஞ்சிருக்கோம். சப்போஸ் அதையும் நீங்க செக் பண்ணணும், அது எப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா நீங்க இந்த கையை ரவுண்ட் அப் பண்ணிட்டு வெளியால நம்பர் இருக்கணும் எப்பவுமே டேப்ல வச்சுட்டு, அதே மாதிரி கைக்கு நான் சொன்ன மாதிரி தான் நீங்க சில நேரம் நம்ம இப்படி தூக்கணும்னா சின்னதாயிரும். இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டா நம்மளுக்கு கரெக்டான அளவும் வந்துடும். இப்ப நீங்க இந்த டேப் இப்படி ரவுண்ட் அப் பண்ணிட்டு சரியா இந்த மெட்டல் எந்த இடத்துல வருது, மெட்டல் எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பாத்துக்கிறங்க. இதுலயும் ரொம்ப டைட்டாவும் எடுத்துடாதீங்க கை மட்டும். ஏன்னா ரொம்ப டைட்டா இருந்தா நம்மளுக்கு தூக்கி கொள்ள மேல அப்படி ஏத்தக்கொள்ள சிரமமா இருக்கும். ஓரளவு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா அப்படி கை எப்படி வேணா சுத்தி பாத்துக்கிறங்க. என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற பொசிஷன் வர்ற நேரம் இது எவ்வளவுன்னு பாத்துக்கிறங்க. பார்த்துட்டு அந்த அளவு தான் ஆர்ம் ரவுண்டு. இது மோஸ்டா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்முலாக்கு இது தேவைப்படாது. ஆனாலும் நீங்க எடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்தது அடிக்கை அகலம், அதாவது ஸ்லீவ் லென்த்.
ஸ்லீவ் லென்த் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளவு உயர ஸ்லீவ் வேணுமோ 5 இன்ச்சு 6 இன்ச்சு 8 9 10 எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிறோங்க. அந்த எந்த உயரம் எடுக்கிறோமோ அந்த உயரத்துல அந்த உயரத்துல அடியில ரவுண்ட் அப் பண்ணி டேப் அப் பண்ணி இப்படி எடுத்துருங்க. பிளவுஸை பொறுத்த மட்டுக்கும் சரியான இப்ப 12 இருந்துச்சுன்னா 6 தான் ஆஃபா பிரிச்சு போடணும். டைட் ஃபிட்டிங் தான் நம்ம போடுவோம் சாரி பிளவுஸ்க்கு. மற்ற கார்மெண்ட்ஸ்க்கு எடுக்கையில ஒரு 1/2 இன்ச்சு நீங்க ஈஸ் வச்சுக்கலாம். பிளவுஸ்க்கு நம்ம ஈஸ் கொடுக்க தேவையில்லை. இது ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட வித் அகலம், ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்தாச்சு, மிடில் செஸ்ட் அதாவது அப்பர் செஸ்ட் எடுத்தாச்சு, ஷோல்டர் எடுத்தாச்சு. அடுத்தது நம்மளோட பிளவுஸ் லென்த். உங்களுக்கு எந்த அளவு பிளவுஸ் லென்த் வேணும்னு நீங்க பாருங்க. அடுத்து பிளவுஸ் பேக் லென்த். நீங்க மேல இருந்து டேப் இப்படி நேரா விட்டுட்டு எந்த இடத்துல வேணும்னு நீங்க டச் பண்ணி பாருங்க உடம்ப. நம்மளுக்கு இந்த இடம் போதும், இல்ல இன்னும் கொஞ்சம் ஏத்தி வேணும், இன்னும் கொஞ்சம் இறக்கி வேணும்னா எந்த அளவு உயரம் பின்னுக்கு வேணுமோ மெட்டலை கீழே விட்டுருங்க. விட்டுட்டு மேல நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அந்த சரியான லென்த் வந்துடும். இல்ல செல்ஃப் மெஷர்மெண்ட்ல லென்த் பார்க்க முடியலன்னா அதுக்கு யாரோட ஹெல்ப் அது யூஸ் பண்ணிக்கிறங்க. அதுதான் பிளவுஸ் லென்த். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு. அந்த பிளவுஸ் நம்ம வந்து வேஸ்ட வந்து 2-3 பார்ட்டா சொல்லுவோம். ஒன்னு பிளவுஸ்க்கு இங்க போடுவோம். நம்ம இதையே ஒரு ஸ்கர்ட் போடுறோன்னா கொஞ்சம் மேல ஏத்தி போடுவோம். சப்போஸ் ஒரு பேண்ட் சுடிதார் குர்த்திலாம் போனா கொஞ்சம் இறக்கி போடுவோம். அப்படி ஆனா எல்லாமே வேஸ்ட் பார்ட்டை தான் குறிக்குது. ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வேஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப நம்ம பிளவுஸ்ன்னு சொல்றது நம்ம இங்க போட மாட்டோம், இங்க மட்டும் தான் போடுவோம். நம்ம அண்டர் பஸ்ட் தாண்டி ஒரு 3 இன்ச்சு கீழே இங்க தான் நம்ம போடுவோம். அப்ப சோ அதனால நம்ம வந்து எந்த இடத்துல நீங்க பிளவுஸ் போடுறீங்களோ அதுவும் நீங்க தொட்டு இப்ப பின்னாடி லென்த் உயரம் மார்க் பண்ணலே அந்த இடத்த அப்படியே கை மார்க் பண்ணிட்டு டேப்பை ரவுண்ட் அப் பண்ணி அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறங்க. இப்படி சுத்தி இந்த இடத்த என்ன வருதோ மெட்டல் வந்து இதோட டச் ஆகணும் வச்சுட்டு இந்த இடத்த எடுத்துக்கிறங்க. அதுதான் வேஸ்ட் ரவுண்ட் பிளவுஸ்க்கு. அடுத்து வேற எந்த அளவுமே நம்ம எடுக்க தேவையில்லை. நெக் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அதுவுமே ஒரு சும்மா எல்லாருக்குமே போடுறது அப்படின்னு சொன்னா ஒரு 7 இன்ச்சுக்குள்ள கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அதாவது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் இல்ல ஒரு ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு 7 to 8க்குள்ள முடிச்சுக்கலாம். சும்மா நீங்க ரொம்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸா இருந்தா 9-10 வரையுமே டீப் கொடுத்துக்கிறங்க மோஸ்டா. இல்ல அதுலயும் அம்மா மாதிரி ஆட்கள் அப்படி போடுறவங்க வந்து சும்மா 5க்குள்ளேயே முடிச்சிருவாங்க. 4 to 5 இன்ச்ல தான் அவங்களோட கழுத்து இருக்கும். ஒரு அளவு என்ன மாதிரி ஸ்டேஜ் உள்ளவங்க 7 to 8 வரையும் போட்டுக்கலாம். 9 நான் 10 வரையும் கூட போட்டிருக்கிறேன். அப்போ 8-9 வரையும் போட்டுக்கலாம். அப்படி நம்மளோட ஆப்ஷனல் தான். இல்ல அதுவும் எடுக்கணும்னு சொன்னா அதே மெத்தடு தான். பேக் சைட் திருப்பிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது, ஷோல்டர்ல இருந்து இப்படி டேப்பை வச்சு மெட்டலை கீழே போட்டுருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். அப்படி வச்சுட்டு சரியா எவ்வளவு தூரம் வேணும்னு தொட்டு காட்டுங்க. ஒருத்தவங்க எடுக்கையில எனக்கு இவ்வளவு இறக்க கொடு, இன்னும் இவ்வளவு கொடு, இல்ல மேலே ஏத்துன்னு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் பேக் நெக் எடுக்கிறது. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் சொல்லல எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டா ஒரு 6.5 இன்ச் போதும். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கட்டிங் மெத்தட்ல 6.5 இன்ச் தாராளம். சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க கூட விட்டுக்கிறங்க. இல்லையா நீங்க 6.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஃபுல்லா இப்ப நம்ம வந்து எனக்கு சைஸ் வந்து இப்ப எனக்கு அப்பர் செஸ்ட் வந்து 37 இருக்குது. அப்ப அதனால எனக்கு அளந்து காட்டலாம். இப்ப நான் இந்த இடத்துல 40 உள்ளவங்களுக்கு தான் இந்த பிளவுஸ் கட்டிங் போடுறேன். அப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த அப்பர் அண்டர் ஆர்ம் கடியில அப்பர் செஸ்ட் அளவு 40 இருந்துச்சுன்னா இந்த நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு வீடியோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் போடுறேன். நீங்க அதே மாதிரி செஞ்சு கட் பண்ணி பிளவுஸ் செஞ்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு பிளவுஸ்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.